வணக்கம் நண்பர்களே, IPL 2025ஓட அப்டேட் மீண்டும் வந்துவிட்டது. நாயகன் மீண்டும் வரார், 8 திக்கும் பயதானே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ IPL 2025ஓட அப்டேட்டை மறுபடியும் விட்டுருக்காங்க. இந்த போர் இஷ்யூனாலேலாம் பார்த்தீங்கன்னா IPL நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஆரம்பிக்க போகிறாங்க. இன்னையிலேருந்து 5 நாள் கரெக்டாக 17ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா IPL மேட்சஸ் மீண்டும் தொடங்க போகுது. அந்த பஞ்சாப் விஸ் டெல்லி மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அப்படிலாம் நடக்கலை. ஸ்ட்ரைட்டாகவே 17ஆம் தேதி நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா RCB கொல்கத்தா தான் மோத போகிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஷெட்யூல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பேசுறதுக்கு தான் இந்த வீடியோவுக்கு நம்ம வந்திருக்கோம். எஸ், சென்னையில் மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, குறிப்பாக பெங்களூரு, ஜெய்ப்பூர், டெல்லி, லக்னோ, மும்பை, அகமதாபாத் இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா மேட்சஸ் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபயர் 1, எலிமினேட்டர், குவாலிஃபயர் 2, ஃபைனல் இது எதுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறது சொல்லலை. ஓகே, 17ஆம் தேதி RCB விஸ் கொல்கத்தா பார்த்தீங்கன்னா பெங்களூரில் மேட்ச் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் விஸ் பஞ்சாப் ஜெய்ப்பூரில் ஆடுறாங்க. டெல்லி, குஜராத் டெல்லியில் ஆடுறாங்க. லக்னோ சன்ரைசர்ஸ் லக்னோவில் ஆடுறாங்க. CSK RR டெல்லியில் ஆடுறாங்க. மும்பை, டெல்லி மும்பையில் ஆடுறாங்க. GT லக்னோ அகமதாபாத்தில் ஆடுறாங்க. RCB சன்ரைசர்ஸ் மறுபடியும் பெங்களூரில் ஆடுறாங்க. பஞ்சாப் டெல்லி ஜெய்ப்பூரில் ஆடுறாங்க. குஜராத் சென்னை சூப்பர் கிங்ஸ் அகமதாபாத்தில் ஆடுறாங்க. SRH கொல்கத்தா டெல்லியில் ஆடுறாங்க. பஞ்சாப் மும்பை ஜெய்ப்பூரில் ஆடுறாங்க. லக்னோ அதுக்கப்புறம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் லக்னோவில் ஆடுறாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்லேயே மேட்ச் சவுத் இந்தியா சைடு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இவங்க மேக்ஸிமம் அங்கிட்டு நார்த் இந்தியா சைடு தான் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ சென்னையில் மேபி இந்த த்ரெட்டன் வந்துச்சுல்ல, பாம் வச்சிருவோம் மேட்சஸ் நடந்தா அப்படின்ட்டு, அதனால எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நடத்தாமல் விட்டாங்களோ என்னமோ. அண்ட் நிறைய டபுள் ஹெட்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் இல்லை, 17 மேட்ச் 6 வென்யூ சூஸ் பண்ணியிருக்காங்க. 2 டபுள் ஹெட்டர் தான். அந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சண்டே தான். கம்மிங் அந்த 18 தேதி சண்டேல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்சும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதி சண்டேல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்சும் பார்த்தீங்கன்னா நடத்த போகுது. வேற எதுவுமே கிடையாது. அண்ட் ஓவராலாக திருப்பி IPL இஸ் பேக். எஸ், ஒரு சில காரணங்கள்னால பார்த்தீங்க அப்படின்னா நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் இப்போ அகைன் வர்றப்போ அந்த பூம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு மக்களே. என்ன மேட்டர் அப்படின்னா மொமெண்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒரு மாதிரி தாறுமாறாக சேஞ்சஸ் இருக்கலாம். ஒரு சில பிளேயர்ஸ் ஃபாரின் போயிட்டாங்க, திருப்பி வருவாங்களாங்கிறதே டவுட்டாக இருக்குது. பட் டைம் இருக்குது, திருப்பி கால் பண்ணியிருக்காங்க. வர்றவங்க வரட்டும், வராதவங்களுக்கு இஷ்யூ கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இங்கேருந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில பேர் பயப்படவும் செய்வாங்க, சில பேர் அவங்களோட நேஷ்னல் டியூட்டிக்கு ரெடி ஆவாங்க, சில பேருக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. இது மாதிரி இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஓவராலாக வெயிட் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். அண்டு சென்னையில் மேட்ச் இல்லைங்க, சென்னையில் போய் ஒரு மேட்ச் பார்த்துடலாம் இந்த வருஷம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி நம்ம போகலாம், பொறுமையாக போகலாம், அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் போகலாம், கடைசி மேட்ச்சு அந்த சுற்றி நடந்து பால்லாம் தூக்கி போட்டு டிஷர்ட்லாம் தூக்கி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தா இப்போ சென்னையில் மேட்ச்சே இல்லாமல் பண்ணிட்டாங்க. சரி, இந்த வருஷம் நம்மளால் மேட்ச் பார்க்க முடியல, அடுத்த வருஷம் தான் இதுக்கப்புறம் பார்க்கலாம். அண்டு உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.